அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மும்மலங்களை போக்கும் நாமம் ராமநாமம். ராமன் என்றாலே ஆனந்தமாக இருப்பவன் என்றுதான் பொருள். மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை தருகிறவன் என்று பொருள். எத்தனை விதமான துக்கங்கள் வந்தாலும் அதனால் மனம் சலனமடையாமல் ஆனந்தமாக தர்மத்தையே அனுசரித்து கொண்டு ஒருத்தன் இருந்தான் என்றால் அது ஸ்ரீராமன்தான். துக்கப்பட்டதாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளேயே ஆனந்தமாக இருந்தான். சுக துக்கங்களில் சலனமடையாமல் தான் ஆனந்தமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை ஊட்டுவதுதான் யோகம். அப்படி இருப்பவனே யோகி. இவ்வாறு மனமானது அலைபாயாமல் கட்டி போடுவதற்கு சாமானிய மனிதர்களுக்கான வழி வேத சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிற தர்மங்களை ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் பின்பற்றி வாழ்வதுதான். சொந்த விருப்பு வெறுப்புக்கு இலக்காகாமல் வேதம் விதித்த தர்மப்படி வாழ ஆரம்பித்து விட்டால் தானாகவே மனது சஞ்சலம் குறைந்து அது தெளிவடைய ஆரம்பிக்கும். இந்த தெளிவால் மனமானது எப்போதும் ஆனந்தமாக லேசாக இருக்கும். இந்த சித்த சுத்தியானது மோட்சத்தில் கொண்டு சேர்த்துவிடும். மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உதாரணமாக வேத தர்மங்களை அப்படியே அனுசரித்து ஆனந்தமாக வாழ்ந்து காட்டுவதற்காக ஸ்ரீமன் நாராயணனே ராமனாக அவதரித்தார். வேத பொருளான பரமாத்மா தசரதனின் குழந்தையாக வேஷம் போட்டுக்கொண்டவுடன் வேதமும் வால்மீகியின் குழந்தையாக ராமாயணமாக வந்துவிட்டது. அந்த ராமாயணம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் தர்மத்தைத்தான் சொல்லியிருக்கிறது. ஊருக்கு போகிற குழந்தைக்கு தாயார் தின்பண்டங்கள் செய்து தருகிற வழக்கப்படி கௌசல்யாதேவி காட்டுக்கு போகிற ராமனுக்கு 14 வருஷங்களும் கெட்டுப்போகாத தின்பண்டமாக இந்த தர்மத்தைத்தான் காட்டிக் கொடுத்தாள். ராகவா, நீ எந்த தர்மத்தை தைரியத்தோடு நியமத்தோடு அனுசரிக்கிறாயோ அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கும் என்று ஆசீர்வாத தின்பண்டத்தை கொடுத்தாள். நியமம், அதாவது தனது என்ற விருப்பு இல்லாமல் சாஸ்திரத்திற்கு கட்டுப்படுவது முக்கியம். அதேபோல் தைரியமும் முக்கியம். ஒருத்தர் பரிகாசம் செய்கிறார் என்பதற்காக தர்மத்தை விட்டுவிடக்கூடாது. ராமனை சாக்ஷாத் லக்ஷ்மணனே பரிகசிக்கிறான். அண்ணா, நீ தர்மம் தர்மம் என்று எதையோ கட்டிக்கொண்டு அழுவதால் தான் இத்தனை கஷ்டங்களும் வந்திருக்கின்றன. அதை விட்டுத்தள்ளு. தசரதன் மேல் யுத்தம் செய்து ராஜ்யத்தை உனக்கு நான் ஸ்வீகரித்து தர அனுமதித்தா என்று அன்பு மிகுதியால் சொன்னான். ஆனால் ராமன் யார் எது சொன்னாலும் பொருட்படுத்தாமல் தர்மத்தையே காத்தான். கடைசியில் அந்த தர்மம் அவன் தலையை காத்தது. ராவணனுக்கு 10 தலை இருந்தும் அதர்மத்தால் கடைசியில் அத்தனை தலைகளும் உருண்டு விழுந்தன. ஸ்ரீராமன் என்றும் ராமோ விக்கிரகவான் தர்மகா என்றபடி தர்மத்தில் தலை சிறந்து தர்மஸ்வரூபமாக அனுகிரகம் செய்து வருகிறான். அந்த சாக்ஷாத் ஸ்ரீராமனை லட்சியமாக கொண்டு ராம ராம என்று மனதாரச் சொல்லிக்கொண்டே இருப்பவர்களுக்கு சித்த மலங்கள் எல்லாம் விலகும். தர்மத்தை விட்டு எந்நாளும் விலகாமல் அவர்கள் ஆனந்தமாக வாழ்வார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆகவே தினமும் ராமநாமத்தை ஜபிப்போம், வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.